Hi all, welcome back to GVM Success Path. In today's video, we are about to learn K maps, that is Karnaugh maps. Whether you are stuck in simplifying Boolean expression or trying to understand logic circuits, then I break down it to in simple steps and easy to understand. So by the end of this video, you will be able to solve K map problems with total confidence. And hey, if you are new here, don't forget to subscribe and hit the bell icon so you never miss a concept that matters. So get into the video. Now let's know about what is Karnaugh map, this K map. Actually, it is a visual method used to simplify Boolean expression without algebraic steps. This is a box or a grid type. While we are solving, we will be using a grid like this to solve the Boolean expression. ஸோ நான் இப்போ வந்து இந்த கிரிட் வந்து எத்தனை செல்ஸ் உள்ளதா போட முடியும் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 பவர் n. இதுல என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ். தட் இஸ் 2 பவர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ். ஓகே, now for example, இப்போ ரெண்டு வேரியபிள் உள்ள ஒரு boolean expression that is x1 x2 or a b இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட கிரிட் வந்து நம்மளுக்கு 2 பவர் n அப்படின்னா 2 பவர் 2 வந்து என்னன்னா 4. ஸோ அந்த கிரிட்ல நம்மளுக்கு மொத்தமா டோட்டலா 4 செல்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்குள்ள போட்டிருக்க இந்த 0 1 2 3ங்கிறதெல்லாம் என்னன்னா அந்த செல்லோட மின் டேர்ம். நெக்ஸ்ட் இப்போ 3 வேரியபிள்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 பவர் n வந்து 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஆயிடும். ஸோ 8 செல்ஸ் இருக்கும். இதுல வந்து இதுல ஆர்டரா 0 1 2 3ன்னு போட்டோம். பட் ஆனா இந்த 8 செல்ஸ் 16 செல்ஸ் உள்ளதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு மின் டேர்ம்ஸ் எப்படி எழுதுறோம்னா 8க்கு இந்த மாதிரி கிரிட் போட்டுறோம். போட்டுட்டு 0 டு 7 வரைக்கும் இருக்கும். அது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி எழுதுறோம்னா மின் டேர்ம் 0 1 2 3 4 5 6 and 7. Next for example, if இப்போ வந்து 4 வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 1 2 3 இதுல போட்ட மாதிரி 2 3 6 7 and லாஸ்ட் காலம் தான் அடுத்து 8 வரும். லாஸ்ட் ரோ தான் 8 வரும். 8 9 10 11 12 13 14 15. இப்போ மின் டேர்ம் பார்த்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு வேரியபிள் ஏ அண்ட் பி எடுத்தோம்னா பாசிபிள் காம்பினேஷன் ஒன்று 0 1 இருக்கும், இந்த ஏக்கும் 0 1 இருக்கும். இப்போ 0வா இருந்தா நம்ம அந்த இடத்த ஏ பார்னு போடுவோம், 1 இருந்தா ஏ, இங்கே பி பார், இங்கே பி. அப்ப இங்கே வந்து காம்பினேஷன் என்னன்னா 0 0 0 1 1 0 1 1. ஸோ லைக்வைஸ் இப்போ நம்ம 3 வேரியபிளுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே ஏ இங்கே பிசின்னு ரெண்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஏக்கு 0 1 இருக்கும். பிசி காம்பினேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து 0 0 0 1 1 0 1 1. இப்போ உள்ள செல்ல வர காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் 0 0 0 1 0 0 0 0 1 0 1 1 0 1 0 1 0 1 1 1 1 1 1 0. ஸோ லைக்வைஸ் இங்கேயும் வந்து எப்படி வரும் அப்போ 4 வேரியபிள்ஸ்னா ஏ பி சிடின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 0 0 0 1 1 0 1 1 0 0 0 1 1 0 1 0 1 1.
இப்ப நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் பத்தி பார்க்கலாம். குரூப்பிங்ல 2 குரூப்பிங் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். நெய்பர் அண்ட் அட்ஜசன்ட் குரூப்பிங். இதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 செல்ஸ் உள்ள அதாவது 3 வேரியபிள் கே மேப் எடுக்கிறோம் அப்படின்னா, அது குடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன பொறுத்து வர்ற அவுட்புட் வந்து 1 0 நம்ம பார்ப்போம். நம்ம ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ல அது பார்க்கலாம். இப்ப குரூப்பிங்காக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த செல்ல, இந்த செல்ல, இந்த செல், இந்த செல், இந்த செல் இதெல்லாமே வந்து நம்ம 1 எடுத்துக்கிறோம். மத்ததெல்லாம் நம்ம 0வா போட்டுக்கிறோம். இப்போ ஒரு குரூப்பிங்க்கு எப்படி வேல்யூ எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த குரூப்பிங் மட்டும் எடுத்துக்கலாம். இதுல வந்து எதெல்லாம் சேஞ்ச் ஆகலன்னு பாருங்க. இப்ப இந்த 2 நம்பருக்குமே வந்து 2 வேல்யூக்குமே ஏ சேஞ்ச் ஆகல. இப்ப ஏ 0வா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ பார்னு போடுவோம். ரைட்டா? இப்ப இங்க 0 0 0 1 இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க. இதுவும் 0 இதுவும் 0. சோ இது வேலிட் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பி ஓட வேரியபிள். சோ அப்ப அங்க நம்ம பி பார்னு எடுத்துக்கிறோம். இப்ப சிக்கு பார்த்தோம்னா 0 1 சேஞ்ச் ஆயிருக்கும். சோ நம்ம அதை விட்டுறணும். சோ இந்த குரூப்பிங்கோட வேல்யூ வந்து ஏ பார் பி பார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் குரூப்பிங்க்கு போலாம். இப்போ நெக்ஸ்ட் குரூப்பிங் வந்து இந்த குரூப்பிங் எடுத்துக்கலாம். இதுல இப்போ 1 1னா அஸ் யூஷுவல் இது ரெண்டுத்துக்குமே 1 தான் ஒரே வேல்யூவா இருக்கு. சோ பிளஸ் போட்டு ஏ போட்டுக்கலாம். ஏன்னா இங்க 1 இருந்தா அதோட வேல்யூ ஏ, 0 இருந்தா ஏ பார். இப்ப இதுல பாருங்க, இதுல எதெல்லாம் சேஞ்ச் ஆகாம இருக்கு? பி வேல்யூ சேஞ்ச் ஆகல. அது வந்து 1ல இருக்கனால வெறும் பி. ஆனா சி வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த குரூப்பிங் லாஸ்ட் ஒரு அட்ஜசன்ட் குரூப்பிங் பண்ணோம்ல. இப்ப அட்ஜசன்ட் குரூப்பிங் பண்ணதுல வந்து இந்த செல்ல உள்ளது இந்த செல்ல உள்ளது ரெண்டுத்துக்குமே என்னது ஏ காமனா இருக்கு. ஏ போட்டாச்சு. இப்ப அடுத்து இந்த செல் இதையும் நோட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இது பார்த்தா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுறோம். செகண்ட் வேரியபிள் சியோடத பார்த்தோம் அப்படின்னா 0 0. ஸோ அங்க வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த கே மேப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி பிளஸ் ஏசி பார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப்பிங்ல இருந்து நம்ம வேல்யூ எழுதுறது. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி எக்ஸாம்பிள் இன் ஆர் புக். கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா p is equal to x1 plus x2 into x1 plus x3 plus x1 x2 x3. இப்போ இதுக்கு கே மேப் போட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்கா? x1 x2 and x3. ஸோ 2 power n அது வந்து என்னது 2 கியூப் வந்து மொத்தம் 8 செல்ஸ் உள்ள கே மேப் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கே மேப் வந்து இந்த மாதிரி வந்துடுது. நம்ம x1 இந்த பக்கமும் x2 x3 இந்த பக்கமும் எடுத்துக்கிறோம். x1ஓட பாசிபிலிட்டி 0 1, x2 x3ஓட பாசிபிலிட்டி 0 0 0 1 1 1 1 0. ஸோ அதோட உள்ள இருக்க காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் அதோட மின் டேர்ம் 0 1 2 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன 0 0 0வா? இப்ப இந்த 0 0 0 இது வந்து x1 x2 x3 இதுல அப்ளை பண்ணணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண என்ன வரும்? 0 plus 0 0 plus 0 0 into 0 into 0. ஸோ ஆப்வியஸா 0 தான் வருது. நெக்ஸ்ட் காம்பினேஷன் 0 0 1 0 0 1. இதுக்கு போட்டாலும் என்னதான் வருது? நம்மளுக்கு ப்ராடக்ட்ல இங்க 0 வருது, இங்க 0 வந்துட்டு. ஸோ 0. இதே மாதிரி நம்ம எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 1 1 எடுத்தோம் அப்படின்னா 1 1 1 1 1 1 1. ஸோ 1 plus 1 1 தான். பூலியன் அடிஷன் தெரியும்ல. நம்ம x plus 1 x 1 plus 1 1. இது 1 into 1 into 1 1. ஸோ 1 எல்லாத்தையும் ஆட் பண்ண 1 plus 1 என்னது 1 தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸுக்கும் நம்ம இந்த p ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி நம்ம அவுட்புட் என்ன வருதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இங்க கே மேப் டேபிள்ல வந்து போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 0 0க்கு என்ன வந்தது? 0. அந்த 0 போட்டாச்சு. 0 0 1க்கு 0. அடுத்து 0 1 0க்கு 0.
0 1 1க்கு 1 அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், குரூப்பிங் பண்ணணும். ஸோ குரூப்பிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் இருக்க இந்த குரூப்பிங் பண்ணிடலாம். 1 1 1 1 1. இப்போ இதுல எல்லாத்துக்கும் என்னதான் வேல்யூ இருக்குது, ஒரே இது x1 மட்டும்தான். ஸோ x1 எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் குரூப்பிங் வந்து இந்த சென்டரா இருக்குல்ல, இதை வந்து குரூப் பண்றோம். இதை குரூப் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி எழுதணும், இது ரெண்டும் சேஞ்ச் ஆகுது, ஸோ எழுதக்கூடாது. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே 1 1 தான் வருது. ஸோ நம்மளுக்கு x2 x3ன்னு வந்துருச்சு. வேறு எதுவும் குரூப்பிங் பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட வேல்யூ x1, ஸோ செகண்ட் குரூப்பிங்கோட வேல்யூ x2 x3. ஸோ கொடுத்த நம்ம ஈக்குவேஷன் என்னது, p is equal to x1 plus x2 x1 plus x3 plus x1 x2 x3. இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் வெறும் கே மேப்பில் வச்சு. சொல்லி கொடுத்ததுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் தனித்தனியாக போட்டனால பெருசாக தெரியும், நம்மளுக்கு ஒரே ஸ்டெப்லேயே எல்லா ஆன்சர்ஸும் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக்கில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இது இருக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது உள்ளே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். x1 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 x3, அதே மாதிரி x1 x2 x2 x3 x1 x2 x3 இது அப்படியே எழுதிடும். அடுத்து x6 வந்து என்னென்னா ஐடம்போட்டன்ட் லா x plus x is equal to x and x plus x is equal to x and x into x is equal to x. இது வந்து ஒரு பூலியன் லா. இதை அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணும்போது x1 வந்து என்னதுன்னா x1 மாறிடுது, மற்ற இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்துடுது. ஸோ when we simplify and we look to remove the redundant terms, so in redundant terms, that is terms containing x1 or x1 x3 x1 x2 and x1 x2 x3, so these are neglected and the answer is x1 plus x2 x3, which we obtain by solving the K map. So the answer is correct. So there you have it. I hope now you feel much more confident with solving K maps. If you found this video helpful, give it a thumbs up and drop your questions in the comment and share it with your classmates or study groups. Don't forget to check out our other videos on discrete mathematics. Until next time, keep practicing, stay motivated, and remember, math is not tough when taught right. See you in our next video. Bye-bye.